நாங்கள் இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த டம்ளரில் 2 கப்பு பச்சரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, 2 கப்பு அளந்துக்கோங்க. நல்லா வறுத்து கொஞ்சம் சூட்டோடு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வரும். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டே வரணும். ஸ்பூன்லேயே கலக்கிட்டு வாங்க. மாவு ரொம்ப கொல கொலன்னு ஆகக்கூடாது. அதில் பார்க்குறது அந்த பதத்துக்கு வந்த உடனே மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணணும். துருவின தேங்காய், அது கூட கொஞ்சம் பொடிச்ச வெல்லம் நல்லா தூள் பண்ணிக்கோங்க. பாகு வெல்லம் வேண்டாம், மண்டை வெல்லம்னு கிடைக்கும்ல, அது வாங்கி தூள் பண்ணி தேங்காயோட கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்தீங்க அப்படின்னா அந்த பாகு கொஞ்சம் கரைஞ்சா மாதிரி ஆகிட்டு அந்த தேங்காயில் ஜூஸ் இறங்கி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் அந்த மாவை எடுத்து பிசைஞ்சு பாருங்கள், உள்ளங்கையில் எண்ணெய் தடவிக்கங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துகிட்டு கையில் வச்சு தட்டி கொஞ்சம் குழியாக பண்ணுங்கள். அப்புறமா அந்த குழிக்குள்ளே பூரணம் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் மாவுக்கு தகுந்த அளவுக்கு பூரணம் எடுத்து அது உள்ளே வைங்க. அதை உள்ளே வச்சுட்டு சுற்றி வர மாவை அப்படி சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா மேலே அப்படியே சேர்த்துட்டே வாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த மோல்டிங்கில் வரும்ல அதே ஷேப்புக்கு நம்ம பண்ணிடலாம். மோல்டிங் இல்லாமலே அதே ஷேப்புக்கு அப்படியே கொஞ்சம் சுற்றி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். கொஞ்சம் எண்ணெயும் அதில் சேர்த்து வச்சுக்கோங்க. தொட்டு எண்ணெயும் அப்பப்போ தொட்டுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த தட்டில் நீங்கள் வச்சுடுங்க. இப்போ அந்த இட்லி தட்டில் வச்சு எடுத்து கொண்டு போயிட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது மாவு ஏற்கனவே நம்ம வறுத்ததுன்றதுனால கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். இதை வெந்து எடுத்தாச்சு பாருங்கள், 2 தட்டு வந்திருக்கு. இப்போது ஒரு கொழுக்கட்டை எடுத்து நம்ம எப்படி வெந்திருக்குதுன்னு காட்ட போகிறோம். பாருங்கள், அங்கே பாருங்கள், சூடு பொறுக்க முடியல வச்சுட்டேன். ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக வந்திருக்கு. இது எள்ளு பூரணம், எள்ளும் வச்சுருக்கோம், கூட கொஞ்சம் எள்ளும் போட்டு செஞ்சது சுவையான கொழுக்கட்டை தயார். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.